தமிழகத்தில் மருத்துவப் படிப்புக்கு 9,800 இடங்களும், பிடிஎஸ் படிப்புக்கு 2,150 இடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வரும் 21ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாக கூறினார். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று வெளியிட்டுள்ளார். அப்போது பேசிய அவர், நாமக்கல்லை சேர்ந்த மாணவன் ரஜினீஷ் 720 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார் என்றும், சென்னை அயனப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மாணவர் சையது 2வது இடத்தையும், சென்னை சேத்துப்பட்டு மாணவி சைலஜா 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர் எனக் கூறினார். 7.5% இட ஒதுக்கீட்டுக்கான தரவரிசை பட்டியலில் ரூபிகா என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார் எனக் கூறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வரும் 21ஆம் தேதி முதல் மருத்துவப் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளும் இராணுவ பிரிவினரும் விளையாட்டு பிரிவைச் சேர்ந்த அதில் வெற்றி பெற்ற மாணவர்களும் கூட நேரடியாக அந்த 22ஆம் தேதி காலை தொடங்கி ஓமந்தூரார் அந்த பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற ஒரு அரங்கில் அந்த இது நடைபெறவிருக்கிறது.